வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். கோபம் என்பது புயலைப் போல வந்து போன பிறகுதான் தெரியும் எவ்வளவு சேதாரம் என்று. நம்மை குறை சொல்பவர்கள் நாம் என்ன செய்தாலும் குறை சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். குறை சொல்லும் ஒவ்வொருவரின் வாயையும் மூடுவது கடினம்தான். நமது காதுகளை மூடிக்கொண்டு கடந்து செல்வதுதான் எளிதானது. குறை சொல்பவர்களின் வாயை செங்கல் வைத்து அடைத்தாலும் அந்த செங்கல் சரியில்லை என்று குறை சொல்வார்கள். ஒருவர் உங்களை எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் நீங்கள் எதுவும் செய்யாமல் அமைதியாகவே இருந்து விடுங்கள். ஏனென்றால் பல லட்ச ரூபாய் நோட்டுகள் கூட அமைதியாகத்தான் இருக்கும். சில சில்லறைகளின் சத்தம்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குற்றம் காண்பதும் குறை சொல்வதும் பழக்கம் அல்ல, அது ஒரு மனநோய். இந்த மனநோயாளிகள் நம்மை சுற்றி நிறையவே இருக்கிறார்கள். அவர்கள் நோயாளிகள் என்று நமக்கு தெரிந்துவிட்டால் அவர்களிடம் நாம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டுமே தவிர வேறொன்றும் செய்வதற்கில்லை. ஒருவர் மீது கொண்டுள்ள விருப்பங்கள் கூட அளவாக இருக்கட்டும், நாளைக்கு விலகவும் நேரலாம். ஒருவர் மீது கொண்டுள்ள வெறுப்புகள் கூட அளவாக இருக்கட்டும், நாளைக்கு மீண்டும் பழகவும் நேரலாம். யாரையும் அளவு கடந்து நேசிக்காதீர்கள், பிறகு காயப்பட்டு கலங்கி நிற்பது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். பிறரால் காயப்படுவதை விட பிடித்தவர்களால் காயப்படுபவர்கள்தான் இங்கு அதிகம். நாம் ஒருவருக்கு தூரத்து உறவா நெருங்கிய உறவா என்பதை பெரும்பாலும் நம்மிடம் இருக்கும் பணம்தான் தீர்மானிக்கிறது. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். அப்போதுதான் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும். உனக்கு பிடித்த பலரோடு பழகுவதை விட உன்னை மட்டுமே பிடித்த ஒருவரிடம் பழகிப்பார். உண்மையான அன்பின் அர்த்தம் அப்போதுதான் புரியும். உங்களோடு